இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று அன்பின் கட்டளையை தம் சீடர்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று அன்பான கடவுளை தன் வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்திய இறைமகன் இயேசு கிறிஸ்து தம் பாடுகளை துவங்கும் முன் தம் சீடருடன் இறுதி ராவுணவை சிறப்பித்த நிகழ்வை இன்று பெரிய வியாழனன்று நாம் நினைவு கூறுகின்றோம். இந்நாள் ஒரு பொன்னாள். ஏனெனில் இறைமகன் தன்னையே உணவாக அளித்து நற்கருணை என்கின்ற அருள் அடையாளத்தை நிறுவினார். அதை தொடர்ந்திட வேண்டும் என்று திரு அவையில் பணிகுருத்துவத்தை சிறப்பான விதத்தில் நிறுவினார். ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை என்பது பணிவிடை செய்திட வேண்டும். அந்த பணிவிடை என்பது அன்பின் செயலாக இருக்க வேண்டும் என்று இயேசு தன் சொல்லாலும் செயலாலும் இதனை தெளிவுபடுத்துகின்றார், உறுதிப்படுத்துகின்றார். எனவே இன்றைய திரு நிகழ்வுகளில் நாம் பங்கேற்கும் போது இயேசுவின் மனநிலையில் உயர்ந்திட நாம் முயல்வோம். பணிவிடை செய்வதே கிறிஸ்தவனின் அடையாளம். அந்த பணிவிடை அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்பதை உணர்வோம். வாழ்வை மாற்றுவோம்.